கும்பராசிக்கான பலன்கள். இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார். உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும். ரெண்டாவது குரு மூணாம் இடத்தில் இருக்கிறார். ஐடி தொழில்களுக்கும் நல்ல வருமானம் வரும். குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார். திருமணமாக கும்பராசிகளுக்கு திருமணம் நடக்கும். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தந்தையின் மூலம் அனுகூலம் இருக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். 10ஆவது செவ்வாய் குருவின் பார்வை இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரம் உயரும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பாக்கியாதிபதி சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கிறார். உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். யார்கிட்ட கடன் கொடுத்து திரும்ப வரலாம், அது கிடைக்கும். ஒன்பதாவது சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு லாபம் தரும் அமைப்பு. 10ஆவது செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு லாபத்தர அமைப்பு. 10ஆவது செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது ஒரு லாபம் தரும் அமைப்பு. புதன் 8ஆம் அதிபதி, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த புதன் குருவின் பார்வை இருக்கிறார். எங்கிருந்தோ உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். வேலையை மாறலாம் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா இது சாதகமான காலம். நல்ல வேலை கிடைக்கும். பயணத்தில் உள்ள கிரகங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகமும் குருவின் பார்வை இருக்கு. செவ்வாய் குருவும் பார்வை இருக்கிறார், புதன் குருவும் பார்வை இருக்கிறார், சுக்கிரன் குருவும் பார்வை இருக்கிறார். செவ்வாய் குருவின் பார்வை இருக்கிறனால் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். சுக்கிரன் குருவும் பார்வை இருக்கிறனால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். புதன் குருவும் பார்வை இருக்கிறார், திடீர்னு பணம் எங்கிருந்தோ வரும். 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 7ஆவது சூரியன் 12ஆம் இடத்திற்கு சிறப்பில்லை. தந்தையால் விரயம் ஏற்படும். உங்கள் மனைவியால் அல்லது கணவனால் விரயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படும். சூரியன் பகை வீட்டான மகரத்தில் இருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நிறையவே இருக்கும். அனுசரித்து செல்வதே சிறப்பு. உங்கள் ராசிக்கு யோககாரங்களான புதன், சுக்கிரன் நன்றாகவே இருக்கிறார். கும்பராசிக்கு இது நன்றாகவே இருக்கிறது.